படம் பார்த்தீங்களா எப்படின்னா இருக்கு? கிங்ஸ்டன் படம் வந்து அருமையாக வந்திருக்குப்பா. இது வந்து ஜிவி பிரகாஷ்க்கு 25வது படம்னு சொல்கிறாங்க. படமும் வந்து அருமையாக இருக்குது. கதை அம்ச படமாக எடுத்திருக்காரு. படம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? படத்தில் வந்து ஒரு கடல் சம்பந்தமான படம் தான் இது. அந்த கடல் உள்ள போயிட்டு திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னதை இந்த ஹீரோ வந்து எப்படி தன்னுடைய காதலியை மீட்டு கொண்டாடுறாரு. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க. அதை வந்து இவர் எவ்வளவு அழகா மீட்டு கொண்டாடுறாரு. யாருமே போக முடியாத அந்த கடலுக்கு இவர் போய் அந்த காதலியை கொண்டு வர்றாரு. படத்தை வந்து அந்த கதையோட பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த மாதிரி கதைக்கெல்லாம் எந்த படத்துலயும் வந்ததில்ல. கடல் சம்பந்தமான படம். ஜிவி பிரகாஷ் 25வது படம் இது. ஆமா. சோ அது வந்து படம் எப்படி இருக்கு அவர் பார்க்கும்போது? 25வது படம் மாதிரியே தெரியல. படம் வந்து ஒரு 50 படம் நடிச்சிருந்தா எப்படி ஒரு இது பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. அதே போல பண்ணிருக்காரு. படத்தோட இது வந்து இசை அவ்வளவு அருமையா வந்திருக்கு. படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா 25வது படமா 50வது படம் 100வது படம் எல்லாமே பார்த்தோன்னா மிகப்பெரிய கதை எல்லாமே கேட்டுதான் வெற்றி பெரிய வெற்றியை கொண்டாடணும்னு ஹீரோ நினைப்பாங்க. ஆனா 25வது படம் ஜிவி பிரகாஷ்க்கு மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா தேடி கொடுத்துக்குது. அது எப்படி நினைக்கிறீங்க? அதோட கதையை வந்து சூஸ் பண்ணதுனாலதான் இந்த 25வது படம் நல்ல வெற்றியா அடைய போகுது. படமும் அருமையா வந்திருக்குது. குடும்பங்களா சேர்ந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து ஆபாசமா நடிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருந்தது. சோ ஜிவி பிரகாஷ் அவர்களே பாத்தீங்கன்னாக்கா நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஆபாசமா நடிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி எல்லாம் இந்த படத்துல இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம் நல்ல கான்செப்டா எடுத்திருக்காங்க. பசங்களும் நல்லபடியா வந்து பார்க்கலாம். படம் அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. பாடல் மியூசிக்ல எப்படி சார்? மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் இசை எல்லாம் வந்து ஜிவி பிரகாஷை அப்ப அடிச்சுக்க முடியாது. இப்ப ஜிவி பிரகாஷ் தான் நம்பர் 1. அருமையா மெலோடியும் பக்கா போட்டிருக்காரு. படத்துக்கு உண்டான பேக்ரவுண்ட் இசை அந்த ஹாரர் மூவி மாதிரியே அதுவும் கடல்ல காட்டுற சீன்லாம் அவ்வளோ அருமையா வந்திருக்கு. மியூசிக்லாம் ஃபைட் சீன்லாம் எப்படி எடுத்திருக்காங்க? ஃபைட் சீன்லாம் வந்து சாதாரண ஒரு பையன் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்களே தவிர ஒரு பிரம்மாண்டம் அது இதுன்னு போட்டு கச்சாமுச்சான்னு காமிக்காம அருமையா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அருமையா காய்ச்சிருக்காங்க. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதான் பார்த்தனாக்க கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. ஆமா. ஓகேண்ணா. இது வில்லன் கேரக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோ கேரக்டர், ஹீரோனி கேரக்டர். வில்லன் வந்து எப்படின்னா அந்த கடல்ல காட்டுறாங்க. வில்லனுக்கும் நல்ல ஒரு கேரக்டர் தான். வில்லன் வந்து சாதாரணமாலாம் கொடுக்கல. வில்லன் நல்லா இது கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜிவி பக்காவா பண்ணிருக்காரு படத்துல. ஓகே, மொத்தத்துல இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? மார்க் 90 மார்க் கொடுக்கலாங்க. இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். ஏன் 10 மார்க் தேவை? 10 மார்க் சின்ன இது இருந்தாலும் 100க்கு 90 மார்க் கண்டிப்பா கொடுக்கலாம். படம் அவ்வளவு அருமையா இருக்கு. குடும்பத்தோட வந்து பாருங்க. ஓகே, நன்றி.